ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 37 டிஃப்ரெண்ட் ஷிப்பிங் ரியல் ட்ராமா. ஆர்மிஸ், யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். ட்ராமா நேம் ஃபர்ஸ்ட் மேரேஜ் சீக்ரெட் லவ் பார்ட் 4 யூனிவர்சிட்டி லைஃப். ஆர்மிஸ், மற்ற பாட்டெலாம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். போன பாட்டில் ஜிம்மின், ஜேகே, அப்புறம் ஆரம், ஹோப் இவங்க 4 பேர் இந்த பசங்களை வழி மறைச்சு நின்றுட்டு இருப்பாங்களா? அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத வாங்க நம்ம பார்ப்போம். ஆர்மிஸ், வாங்க நம்ம 37 வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் இவங்க 4 பேர் வழி மறிச்சு நிற்கிறாங்களா? அந்த பசனுங்க நவருங்க, எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்றாங்க. ஆரம் சொல்கிறாரு, நீங்கள் எங்கள் சீனியர் கிட்ட வம்பு வச்சுக்கிட்டே தோத்துட்டு போனவனுங்க தானேடா. இப்போ என்ன திடீர்னு வந்து உங்கள் டீமில் 7 மெம்பர்ஸ் இருக்கவும் சீன் போட்டுட்ருக்கீங்களா? உங்களுக்கு வேணும்னா எங்கள் கூட போட்டி போடுங்களேன் அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு யார்? நீலாம் ஒரு சின்ன பையன், உன் கூட நாங்கள் எதுக்கு போட்டி போடணும் அப்படின்றாங்களா? யாரை பார்த்து சின்ன பையன் நீங்கள்? நான் உங்களை விட ஹைட், அது ஞாபகம் இருக்கா? ஹைட்டில் ஒரு இது இல்லை, கொஞ்சமாவது மூளை இருக்கணும் அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறானா? இதை கேட்டு ஜின்னுக்கோ வருது. ஃப்ரெண்டை போய் திட்டுறாங்க. அதான் அந்த பழைய பையன், நீ என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்க? உனக்கு தெரியுமா அவனுக்கு மூளை இல்லைன்னு சொல்லிட்டு? உன்னை விட அவனுக்கு ஐக்யூ பவர் ஜாஸ்தி. அவன் கூட தேவையில்லாமல் பெட்டு வச்சுக்காத, நீ தான் தோற்று போயிடுவ அப்படின்றாங்களா? என்ன, இவனுக்கா என்னை விட ஜாஸ்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு பையன் வரான். ஜின்னு நக்கெல்லாம் சிரிக்கிறாரு. சரி, இப்போ என்ன, உங்களுக்கு அவன் கூட போட்டி போடணுமா? அவனை பற்றி உங்களுக்கு தெரியாது. ஐக்யூ பவர் டெஸ்ட்டில் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல வராங்க. அதுக்குள்ளே ஆரம் வேணாம் அப்படின்றாங்க. அத்தியா, அவனே பயப்படுறான். அந்த ஐக்யூ பவர் எனக்கு நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்தாலும் அவன் சொல்கிறான், ஜின் எப்போ பார்த்தாலும் நீ இப்படி தான் இருக்க, மற்றவங்களுக்கு என்ன வரும்னு தெரிஞ்சுக்காம உன் இஷ்டத்துக்கு ஒரு இதை கொடுத்துட்ற அப்படின்ற மாதிரி பேசுகிறானா? ஜின்னுக்கும் ஒரு, நான் எப்படி அப்படி பண்ணேன்? நான் எப்போ அப்படி பண்ணேன்? நீங்களாக தானே உங்களுக்கு எல்லாம் வரும்னு சொன்னீங்க. அன்றைக்கி கூட நான் விஷயத்தில் சொன்னது உனக்கு இதில் மட்டும் இல்லாமல் படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸோ நீ அதை விடக்கூடாது, படிப்பையும் நீ பார்க்கணும் அப்படிங்கிறனால தான் நான் அன்றைக்கி உனக்கு ஃபுல்லாக அட்வைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் நீ வேறு மாதிரி நினச்சிக்கிட்டல அப்படின்றாங்களா? ஷுகாவுக்கு இப்போ செம்மையாக கோவம் வருது. ஜின்னு அப்படி வைத்து பேசுகிறான் இல்லையா, அதனால ஷுகா வந்து கேட்குறாரு, சரி இப்போ உங்கள் 4 பேர்த்துக்கு என்ன தான் வேணும் சொல்லுங்களேன் அப்படின்றாங்களா? இப்போது நீங்கள் உங்கள் டீமில் ஈவினிங்குள்ளே 7 பேரை செலக்ட் பண்ணணும். அந்த 7 பேரில் எங்களுக்கு ஈக்குவலாக இருக்க அந்த எல்லா பவர்ஸுமே உங்களுக்கும் இருக்கணும் அப்படின்றாங்களா? என்ன சொல்கிறாரு, இப்போ இங்கே நடக்கிறது மியூசிக் பேண்டுக்கான ஆர்குமெண்ட், சம்மந்தமே இல்லாமல் வேறு டாபிக் எடுத்துகிட்டு வர அப்படின்றாங்களா? அந்த பையன் சொல்கிறான், இல்லை, இந்த 7 பேர், இப்போ 7 பேர் இருக்கீங்கன்னா அந்த 7 பேருக்குமே எங்களுக்கான ஈக்குவலான பவர்ஸுமே இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நாங்கள் போய் ப்ரொஃபஸர் கிட்ட கன்வே பண்ணுவோம். நம்மளில் யாருக்கு நிறைய இது இருக்குதுன்னு சொல்லிட்டு அவரே சூஸ் பண்ணி அவரே செலக்ட் பண்ணிப்பார் அப்படின்றாங்களா? அப்போ கூட நீங்கள் தோத்துட்டா விட்டு கொடுக்க மாட்டீங்கல்ல அப்படின்றாங்களா? நாங்கள் எப்படா தோப்போன்னு சொன்னோம் அப்படின்ற மாதிரி அந்த பையன் கோவப்பட்டு வரானா? சுகா முன்னாடி வந்துட்டு, டீக்கு கோவம் வந்து, நீ தோக்க தான் போகிற, அது இப்போவே தெரியுது, அதனால தானே பயந்துட்டு எங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்க. உனக்கு அந்த இது இருந்துச்சுன்னா போய் பிரின்சிபல் கிட்ட கூப்பிட்டு வந்து சொல்ல வேண்டியது தானடா அப்படின்றாங்களா? அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், யாருப்பா இவன் கோவமாக பேசினா கூட எனக்கு சிரிப்புல வருது நீ கலாய்க்கிறாங்களா? இந்த இடத்துல நம்ம ஜேகேக்கும் ஜிம்முனுக்கும் சிரிப்பு வந்துடுது. சிரிக்கிறாங்களா? இந்த பசங்க 4 பேர் பார்க்குறாங்க, என்னடா இவனுங்க டீம் மட்டும் தான் சொல்கிறோம், இவனுங்க சிரிக்கிறாங்களேன்ட்டு வீவுக்கு கோவம் வருது. இவனுங்க எப்போ பாரு என் லைஃப்பில் மட்டும் இப்படி பண்ணுறானுங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா போக வேண்டியதானே, எதுக்கு இப்படி சிரிக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பார்க்குறாரு. பாவம் 4 பசங்களும் பார்க்குறானுங்க, என்ன நடக்குது? இந்த டீமில் இருக்க 3ஆவதா இருக்க ஒரு பையன் சொல்கிறான், ஆமாம் ஜின்னு, என்ன உன் டீம் ஆல்ரெடி 7 பேரை சேர்த்துட்ட போலையே அப்படின்றாங்களா? அதுக்கு ஜின்னு சொல்கிறாரு, என்ன 7 பேரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ தான் பார்த்தா 7 பேர் இருக்காங்க. அந்த பையன் சொல்கிறான், நான் கூட ஈவினிங்கே ஆனாலும் நீ எடுக்க மாட்டேன்னு நினச்சேன், பாரியா அதுக்குள்ளே எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டியா அப்படின்றாங்களா? இங்கே நம்ம ஜின்னு இருக்கார் இல்லையா, அது என் வேலை, செலக்ட் பண்ணுறது பண்ணாது என் வேலை, உங்கள் வேலை எதுவும் அதை பார்த்துட்டு போங்க அப்படின்றாங்களா? நில்லுங்க, நான் இன்னுமே நம்ம ரூல்ஸை முடிக்கவே இல்லையே. ஃபஸ்ட்டு ரூலை நீங்கள் முடிச்சிட்டிங்க, ஓகே. செகண்ட் ரூல் என்ன தெரியுமா? இங்கே இருக்க எல்லாருமே நாங்கள் எங்கள் டீமில் இருக்க ஒவ்வொருத்தர் கூடயும் ஒவ்வொரு கேம் விளாட்ணும். பசனுங்க வீராப்பா அவனுங்களே சொல்கிறானுங்க, அந்த கேம்ஸ் என்னென்ன நீங்களே உங்கள் டீமில் செலக்ட் பண்ணிக்கோங்க, வேணா உங்களுக்காக அந்த ஒரு இது மட்டும் நாங்கள் விட்டு கொடுக்குறோம், ஸோ அந்த கேமில் நீங்கள் கலந்துக்கங்க. நீங்கள் 7 பேர் வின் பண்ணிட்டீங்கன்னா வேணா உங்களுக்கு இந்த கிளப்பை விட்டு கொடுக்குறோம் அப்படின்றானுங்களா? இப்போ உங்களுக்கு என்ன, நாங்கள் இந்த கிளப்பை விட்டு போகணும், இதுக்கு ஒரே வழி தான், நீங்கள் ஃபஸ்ட்டு ரூலில் மட்டும் முடித்தா பத்தாது. செகண்ட் ரூல் என்னென்னா, நீங்கள் 7 பேருமே எங்கள் கூட 7 கேம்ஸில் விளாட்ணும், அதில் ஜெயிச்சிட்டிங்கன்னா வேணா உங்களுக்கு விட்டு கொடுக்குறோம் மறுபடியும் சொல்கிறானுங்களா? அதுக்கு நம்ம சுகா இருக்கார்ல, நல்லா யோசிச்சுக்கோ, பின்னாடி நீ ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்றாங்களா? ஏன்னா நம்ம சுகாவுக்கு தெரியும் யார் யாருக்கு என்னென்ன கேம்ஸ் வரும், அதில் எதில் யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம ஜிம்மின் ஜேகே சின்ன வயசுலேருந்தே பார்த்தவங்க. ஜெஹோவுமே நல்லா தெரியும் வந்துட்டு அவருக்கு டான்ஸ்னால் நல்லா வரும்ன்ட்டு. ஆரம்புக்குமே ஐக்கு இப்போ நிறையா இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாரா? ஜின்னு செம்மையாக பாடுவார்.
அண்ட் நம்ம வீக்கு மட்டும் என்ன டேலண்ட் இருக்குன்னு தெரியாது. பட் அதையும் கண்டுபிடிச்சு அவனையும் நம்ம டீம்ல சேர்த்துக்கலாம். இதை பத்தி நம்ம ஜின்னு கிட்ட அப்புறம் பேசிக்கலாம். ஸோ இப்போதைக்கு எதுவுமே வாய் விட வேணாம்னு சொல்லிட்டு ஜின்னு கிட்ட கூப்பிட்டு தனியா சொல்றாங்க. ஜின், நீ ஓகே மட்டும் சொல்லு, ஏன்னா கேம்ஸ் செலக்ட் பண்ண போறது நம்ம. ஓகே சொல்லு, இங்க இருக்க 7 பேர் தான் வர போறோன்றதையும் சொல்லு, நம்ம அப்புறமா வேணா நம்ம டீமுக்கு ஆளுங்களை அப்புறம் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நம்ம ஜின்னுக்குமே இவனுங்க சப்போர்ட் பண்றானுங்க, அதெல்லாம் இருக்கட்டும். பட் சுகர் லிரிக்ஸ் ரைட் பண்ணுவான். அப்புறம் ஆரம் வந்து நல்லா ரேப் பண்ணுவான். வி செம்ம அழகா இருக்கான். ஸோ விஷுவலுக்கு அவன் செலக்ட் ஆகிடுவான். அவனுக்கு டேலண்ட்டுமே இருக்குது, ஆக்டிங்குமே நல்லா பண்ணுவான். ஆனால் மற்ற பசங்களை பற்றி தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸில் நிற்கிறாரு. அப்போ நம்ம ஆரம் இருக்கா இல்லையா, ஜின்னுக்கிட்ட வந்து சீனியர் ஜெஹூப் செம்மையாக டான்ஸ் ஆடுவான், அப்புறம் நாங்கள் உங்களுக்குன்னு சொல்கிறோம், நீங்கள் சொன்ன மாதிரி எங்களவே செலக்ட் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. நம்ம ஜின்னுமே சரி, ஆரம் 2 பேருமே சொல்கிறாங்க, நம்ம வேணா அப்புறம் கூட மாற்றிக்கலாம், ஆனால் அவங்க கஷ்டப்படுவாங்களே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் சுகா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. சுகா சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி டிலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, சரி நாங்கள் மத்தியானம் ஷெட்யூல் போட்டு உங்களுக்கு அமுச்சு விடுறோம், ஸோ நீங்கள் அந்த கேம்ஸ்க்கெலாம் ரெடி ஆயிருங்க, நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றாங்களா. ஜின்னு பார்க்குறாரு, ஐயோ என்ன நாளைக்கேவா அப்படின்ற மாதிரி. ஆமாம், அப்புறம் என்ன நம்ம டிலே பண்ணவா முடியும் அப்படின்றாங்க. ஸோ அந்த பசங்க சொல்கிறானுங்க, நம்ம வேணால் நெக்ஸ்ட்டு சண்டே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகணும் இல்லையா. ஜின்னுமே ஆமாம் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாரு, நெக்ஸ்ட் சண்டே வச்சுக்கலாம். அந்த பசங்களுமே போயிடுறானுங்களா. அவங்க போனதுக்கப்புறம் மெம்பர்ஸ் எல்லாம் ஜின்னுக்கிட்ட வந்து நிற்கிறாங்க, கேட்குறாங்க, ஆமாம் நீங்கள் ஆரம் பற்றி ஏதோ சொல்ல வந்தீங்க, அதுக்குள்ளே ஆரம் வேணான்ட்டாங்கல்ல, அது என்னன்னு சொல்லுங்களேன் அப்படின்றாங்களா. ஆரம் வந்து வேணாம் வேணாம் அப்படின்றாரா. அவங்க கேட்குறாங்க, சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேஹப் வந்து கேட்குறாரு, சொல்ல ஆரம் என்ன விஷயம் அப்படின்றாங்களா. நம்ம ஜின்னு தான் சொல்கிறாரு. அது வந்து அப்படிங்கும்போது சுகா சொல்கிறாரு, அவனுக்கு தான் விருப்பம் இல்லைல்ல, ஏன் அவனை பற்றி சொல்கிறீங்க, விடுங்க அப்படின்றாரா. ஆமாம், நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஜின்னு கேட்குறாரு. சுகாவுமே கேட்குறாரு. ஜெமினாவையும் ஜேகேவையும் தான் கேட்குறாங்களா. அதுக்கு நம்ம ஜேகே சொல்கிறாரு, மியூசிக் பேண்டுக்கு எதுக்கு வருவாங்களா அப்படின்றாங்களா. வேற எதுக்கு, இந்தோ நாங்களும் இங்கே ஜாயின் பண்ண தான் வந்தோம் அப்படின்றாங்களா. அப்படியா, அப்போ உங்கள் ஸ்கில்ஸ் எல்லாம் காட்டுங்களா அப்படின்ற மாதிரி ஜின் சொல்கிறாரு. ஸ்கில்ஸ் காமிக்கணுமா, இங்கே ட்ரம்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறாங்களா. இருக்குதோ அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு காட்டுறாங்க. இப்போ பாருங்க நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ஸை எடுத்து வச்சுட்டு அப்படி ப்ளே பண்ணிட்டாரு. அங்கே இருக்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருது. நம்ம சுகா கேஷுவலாக தான் பார்க்குறாரு, ஏன்னா சுகாவுக்கு நார்மலாகவே தெரியும் நம்ம ஜேகே இதெல்லாம் நல்லா பண்ணுவான்னு. அப்புறம் சுகா சொல்கிறாரு, என் தம்பி இது மட்டுமே இல்லை, டான்ஸும் நல்லா பண்ணுவான், பாட்டும் நல்லா பாடுவான், அப்புறம் அவனுக்கு நிறையவே ஸ்கில்ஸ் இருக்குது, எல்லாத்தையுமே சீக்கிரம் கற்றுப்பான் அப்படின்றாங்களா. ஜின்னு பார்க்குறாங்க, என்னடா இது, நமக்கு ஒரு டேலண்ட் இருக்கவங்க போதுன்னு பார்த்தா இவனுக்கு நிறைய டேலண்ட் இருக்கே, இவனை நம்ம செலக்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, நீ யோசிக்கவே வேணாம், அவனை நீ செலக்ட் பண்ணலாம், அவன் எல்லாமே நல்லா தான் பண்ணுவான் அப்படின்னு சுகா சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஜிமின் வராரு, ஜேகே ஆல் தி பெஸ்ட் சொல்லி போகிறாங்களா. அப்போது ஜேகே வியை நக்கலாக பார்க்குறாங்க. வி வந்து திரும்பிக்கிறாரு. இப்போது நம்ம ஜிமின் வராங்களா. ஹாய் காய்ஸ், என்னோட நேம் ஜிமின். சின்ன வயசுலேருந்தே டான்ஸ் ப்ராக்டிக்ஸ்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். நான் இது வரைக்கும் கிளாஸ்லாம் போனது கிடையாது, பட் இப்போ உங்ககிட்ட என் டான்ஸை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அதை ட்ரம்ஸை ப்ளே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்களா. அது அப்படியே அழகாக பண்ணுறாரு. சுகா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்களா. சுகாயை பார்க்குறாரு, அந்த சைடு பியானோ இருக்குது, அதை பார்த்துட்டு சுகா அந்த பியானோவை ப்ளே பண்ணுங்களேன் அப்படின்றாங்களா. ஸோ சுகா போயிட்டு அந்த பியானோ அப்படியே வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. பார்க்குறாங்க இல்லை சுகாவை தான், என்னடா இவனுக்கு இதுவுமே தெரியுமா அப்படின்ட்டு. நம்ம ஜிமின் இருக்கா இல்லையா, அழகாக பாடிட்டு டான்ஸ் பண்ணுறாரு. ஸோ இது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால ஜிமினாவே ஓகே சொல்லிடுறாங்களா. சுகா பார்க்குறாரு, ஆமாம் என்ன பியானோ எதுக்கு நீ வாசிக்க சொன்ன அப்படின்றாங்களா. ஒன்றும் இல்லை, உங்கள் மியூசிக்குன்னு தான் இனிமேல் நல்லா இருக்கும்ல அதான் அப்படின்றாங்களா. அதுக்கு எதுக்குடா அவனை ட்ரம்ஸ் ப்ளே பண்ண சொன்னேன். ஜேகே என்ன நினச்சிக்கிறாருனா, ஓ அண்ணனை மட்டும் தனியாக கூப்பிட்டு பண்ண சொன்னால் ஏதாவது தப்பாக நினச்சிப்பாங்கன்னு சொல்லிட்டு என்னை பண்ண சொல்லியிருக்கான் போல் அப்படின்ட்டு ஜிமின் பார்க்குறாரு. நீங்கள் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாங்களா. இப்போ சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி. நம்ம ஜிமின் சூப்பராக டான்ஸ் பண்ணியிருப்பாரா, இதனாலவே அவங்களும் ஜிமினா ஓகே சொல்லிடுறாங்க. அண்ட் தென் இப்போது வியும் ஜேஹோவும் மட்டும்தானே இருக்காங்க, மற்ற மெம்பர்ஸ்க்குலாம் தெரியணும்ல ஆரம்க்குமே என்ன டேலண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ ஆரம்பை பற்றி கேட்குறாங்க. ஆரம் வந்துட்டு எனக்கு ரேப்பிங் நல்லா வரும்னு சொல்லிட்டு ரேப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. செம்மையாக கட்டுக்கடன் பண்ணுறாரு. ஸோ எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. அந்த இப்போ பேலன்ஸாக இருக்கிறது நம்ம வியூ ஜேஹோப்புன்னு தானே, அவங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. நம்ம ஜேஹோப் வந்து இன்ட்ரோ ஆக்கிட்டு எனக்கு டான்ஸ் நல்லா வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டான்ஸ் பண்ண சொல்கிறாங்களா. ஹோபி சும்மாவாக இருப்பார், செம்மையாக ஆடுறாரு. ஸோ எல்லாத்துக்குமே பிடிச்சிருது. அவருமே ரேப்பும் சேர்ந்து பண்ணுறாரா, அதனால இனிமேல் ஓகே சொல்லிடுறாங்க சின்ன. ஸோ இப்போ வீக்கு தான் என்ன டேலண்ட் இருக்குன்னு கேட்குறாங்களா. எனக்கெல்லாம் எதுவுமே இல்லை, நான் சும்மா அவனை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன், அவ்வளோதான் அப்படின்றாங்களா.
ஜின்னுக்கு தெரியும் நம்ம நல்லா ஆக்ட் பண்ணுவான், பாடவும் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது போய் பண்ண சொல்கிறாங்க. இல்லை என்னால் இவனுங்க முன்னாடிலாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஜெமினாவே ஜேகே பார்த்து சொல்கிறாங்களா. எங்கள் முன்னாடியே உன்னால் பண்ண முடியலனா அப்போ நிறைய பேத்துக்கு முன்னாடி எப்படிடா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், நானும் உங்கள் பேண்டில் சேர வரல, சும்மா நான் சின்ன பார்த்துட்டு போக தான் வந்தேன். சின்ன பார்க்குறாங்க. இவன் தானே வீட்டுக்கு வந்ததுலேருந்து சொல்லிக்கிட்டே இருந்தான் சேரணும் சேரணும்னு சொல்லிட்டு, இப்போ என்ன வேணான்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்களா. ஆரம் போய் நம்ம கிட்ட வராரு பக்கத்தில். பார்க்குறாங்க. ஜின் நான் கிளாஸ்க்கு கிளம்புறேன் அப்படின்றாங்களா. ஆரம் வந்து சொல்கிறாரு, உனக்கு தான் பிடிக்கும்ல, உனக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்த, உன்னால் முடிஞ்சதை பண்ண, எங்களுக்குமே நம்பிக்கை இருக்குது நீ நல்லா பண்ணுவேன்னு, எங்கள் டீமில் நீ ஜாயின் பண்ணனா நாங்கள் சந்தோஷப்படுவோம் அப்படின்றாங்களா. நம்ம வீக்கு தான் ஜேகே சுத்தமாக பிடிக்காதே, அவன் இருக்க இடத்துல இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி இருக்காங்க. நம்ம ஜேகே வேணுனே வெறுப்பேற்றுறாரு. என்ன உன்னால் முடியாதா, என் கூட போட்டி போட முடியாதா, அதனால தானே இங்கேருந்து போகிறேன்ற அப்படின்றாங்களா. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்றாங்க. அப்புறம் என்னடா பண்ணுடா அப்படின்றாங்களா. நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்களா. வந்துட்டு நம்ம சுகா இருக்கா இல்லையா, அவரை கூப்பிடுறாங்க. என்னடா ஆளாளுக்கு என்னவே கூப்பிடுறீங்க அப்படின்ற மாதிரி சுகா பார்க்குறாங்க. நீங்கள் வாங்களேன், நான் ஒரு ஆக்ட் பண்ண போகிறேன், நீங்கள் தான் அதில் பிரின்சஸ் அப்படின்றாங்களா. என்னது நான் பிரின்சஸ் அப்படின்னு சுகா கேட்குறாங்களா. ஆமாம் நீங்கள் தான் ஸ்லீப்பிங் பியூட்டி அப்படின்றாங்களா. என்னது அப்படின்னு கேட்குறாங்க. நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், நீங்கள் ஜஸ்ட்டு படுங்க, நான் சொல்கிற டைலாகை மட்டும் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்களா. ஸோ சுகா என்ன பண்ணுறாரு, அவருக்கு தூங்காதெல்லாம் பிடிக்குமே, அப்படியே போய் படுத்திருக்காரா. நம்ம இருக்கா இல்லையா, அப்படியே அவ்வளோ அழகாக எமோஷ்னலாக அந்த டைலாக்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போது பண்ணுறாரு. இந்த இதில் நானாக ஒரு மியூசிக் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்ஸோஃபோன் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்து அவ்வளோ அழகாக ப்ளே பண்ணுறாரு. எல்லாமே மேம்பருந்து பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஜேகே ஜிமின் கூட அப்படி பார்த்துட்ருக்காங்க. பட் இந்த இடத்துல ஃப்ளர்ட் ஆனது யாருன்னா நம்ம ஆரம். ஸோ அந்த டயலாக்ஸ் அப்புறம் இவர் பண்ணுற மியூசிக் எல்லாமே ரொம்ப பிடிச்சி போயிடுது. நம்ம ஆரம்க்கு மேலே ஒரு க்ரஷ் வந்துடுது. நம்ம சுகா இருக்கா இல்லையா, நம்ம வாசிக்க வாசிக்க நல்லா தூங்கிடுறாரு. எனக்காக என்னை பாரு, நான் வந்திருக்கேன் உனக்காக, தயவு செஞ்சு எழுந்துரு அப்படின்றாங்களா. நம்ம சுகாவில் நல்லா தூங்கிடுறாரு. பக்கத்தில் போயிட்டு சவுண்டை கேட்குறாங்க. இவன் தூங்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்களா. அங்கே இருக்க எல்லாமே சிரிக்கிறாங்க. ஸ்லீப்பிங் பியூட்டி உண்மையாலுமே தூங்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள எப்படி எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலை பேசுகிறாரா. எனக்கு தெரிஞ்சு இதே மாதிரி தான் அந்த கான்செப்டில் வர மாதிரி தான் நான் எழுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே க்ளோஸ்அப்பில் வராங்க. சுகா நல்லா தூங்கிட்டாரா. இங்கே நம்ம ஜேஹோப்புக்கும் ஜேகேக்கும் ஃபயர் ஆகுது. அதுக்கு மேலே ஆரம்க்கு, ஏன்னா ஆரம்க்கு தான் மேலே க்ரஷ் வந்துருச்சு இல்லையா. ஜேகே பார்க்குறாரு, என் அண்ணன் பக்கத்தில் இவன் எப்படி போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்களா. ஜிம்மின் பார்க்குறாங்க. ஜிம்மின் நார்மலாக தான் இருக்காரு, தண்ணி குடிக்கலான்ட்டு போகிறாரா. அப்போ டக்குன்னு இந்த வார்த்தையை சொல்கிறாரு, நான் அவனை கிஸ் பண்ணி எழுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே டக்குன்னு துப்பிடுறாரா தண்ணியை. இதனால ஜேகே பார்க்குறாரு, பாரு இவன் முன்னாடியே இவன் ஆள் இப்படி பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு ஒரு அடி வைக்கிறாரா. எதுக்குடா இப்போ நான் அடித்தேன் அப்படின்றாங்களா. எவ்வளோ தும்மு இருந்தா என் அண்ணன் இப்படி பண்ண போவ அப்படின்றாங்களா. எல்லாம் கத்திட்டு இருக்காங்க. அப்போ தான் சுகா எழுந்துக்கிறாரு. என்னடா சவுண்டு கேட்குது அப்படின்ட்டு எல்லாமே சுகாவை தான் பார்க்குறாங்க. ஏன்னா நீ இப்படி தூங்கிட்ட, நான் ஸ்லீப்பிங் பியூட்டின்னு கூப்பிட்டது தப்பே இல்லை சுகா அப்படின்றாங்களா. என்ன ஆச்சு, என்ன நடக்குது அப்படின்றாங்க. அதான் தூங்கிட்டியே அப்படின்றாங்களா. நான் தூங்கிட்டேனா, சாக்ஸோஃபோனை எடுத்து ப்ளே பண்ணா அப்படியே தூங்கிட்டேன் அப்படின்றாங்களா. நல்லது, அவன் பேசின டைலாகை மட்டும் கேட்டால் இவன் கோவமாக இருப்பான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே சொல்கிறாரு. தென் இங்கே பாரு, இனிமேல் நீ அண்ணன் பக்கத்தில் போராட வச்சுக்கிட்ட உன்னை அவ்வளோதான் அப்படின்றாங்களா. என்னடா நான் போவேன் சுகா, நான் உங்கள் பக்கத்தில் வரது பிடிக்கலையா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாரா. ஆரம் மனசுக்குள்ளேயே எனக்கு பிடிக்கல அப்படின்றாரு. ஜேஹோப் அப்படிதான், என்னை தவிர எல்லாத்துக்கிட்டே சுகா போகிறான், சுகா கிட்டே எல்லாம் வராங்க, நான் கூட கொஞ்சம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையே, இந்த பேக்கில் வந்ததுலேருந்து சுத்தமாக பேச முடியல, இனிமேல் என்ன தான் நடக்க போதோ அப்படின்னு நம்ம ஜேஹோப் பார்த்துட்ருக்காரு. சரி, யார் யார் என்னென்ன ப்ளே பண்ண போகிறீங்கிறத நான் வேணா நோட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்றாங்களா. நம்ம சுகா சொல்கிறாரு, நான் இந்த கேமுக்கு வரேன், பட் லிரிக்லாம் என்னால் எழுத முடியாது அப்படின்றாங்களா. ஏன்னு கேட்குறாங்க. ஆமாம், இந்த மாதிரி வேஸ்டான இவங்களுக்காகலாம் என்னோடய லிரிக்ஸை வேஸ்ட் பண்ண முடியாது, ஸோ நான் வேறு மாதிரி தான் பண்ணுவேன் அப்படின்றாங்களா. என்ன பண்ணுவாங்க போது டக்குன்னு ஜிம்மின்னு சொல்கிறாரு, சுகாக்கு தான் பேஸ்கெட் பால்னால் சூப்பராக வருமே அப்படின்றாங்களா. ஜின் பார்க்குறாங்க, லைட்டாக இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. என்ன சுகா உங்களுக்கு பேஸ்கெட் பாலும் வருமா அப்படின்ற மாதிரி. அது அப்படின்றாங்களா. ஜிம்மின்னு சொல்கிறாங்க, ஆமாம் நாங்கள் போன டைம் நானும் ஜெயிக்கலாம் சுகாவோட பேஸ்கெட் பால் டீமுக்கு போனோம், அங்கே செம்மையாக விளையாடிட்டு இருந்தா தெரியுமா. ஜின்னுமே சொல்கிறாரு, ஆமாம் நான் ஃபஸ்ட் டைம் இவனை பார்க்கும்போது கூட பேஸ்கெட் பாலை கையில் வச்சுருந்தான், அப்போ தானே இவனே கண்டுபிடிச்சான் அப்படின்றாங்களா. ஆரம் யோசிக்கிறாரு, என்ன அந்த கம்மு ஊற்றுனதா அப்படின்ற மாதிரி. என்னோட பிளேஸில் இவனோட அந்த பால் கடந்துச்சு, அந்த இடத்துல அதான்
அவனோட நேம் போட்டு நான் அப்போ தான் கண்டுபிடிச்சேன் இவன் அப்படிங்கிறது அப்படின்றாங்களா. சுகா என்ன என்ன அப்படின்னு கேட்குறாரா. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்றாங்களா. பாரியா நான் உன் பிளேஸில் இருந்தேனா அப்படின்றாங்க. நம்ம சுகாக்கு தெரியாதுல்ல ஜின்னு பிளேஸ்னு. என்னமோ என் பிளேஸ்ன்னு தெரியாத மாதிரி கேட்குற அப்படின்னு ஜின்னு சொல்கிறாங்களா. எனக்கு உண்மையாலுமே தெரியாதே. கம்பெனி கிளாஸ்னால் எங்கே வேணாலும் வைப்பாங்க, உன் கிளாஸ்ன்னு மட்டும் இல்லை. எனக்கு எந்த பிளேஸ் எம்டியாக இருக்கோ அங்கே போய் நான் உட்காருவேன். அப்படி தான் நான் உன் பிளேஸில் உட்காந்தேன், அவ்வளோதான் அப்படின்றாங்களா. ஜின்னுக்கு இப்போ தான் புரியுது. ஐயோ இப்போ இவன் மேலே தப்பு இல்லை போலே, நம்ம தான் இவனை தப்பாக நினச்சிக்கிட்டோம். ஆரம் சிரிக்கிறாரு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்களா. ஏன்னா ஆரம் கூட தானே தெரியும் ஜின்னு அப்படியே பார்க்குறாரு. ஜின்னு மனசுக்குள்ளேயே நம்ம இவனை தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்றாங்களா. பட் இருந்தாலும் அவனோட தப்பு தான், அவன் தானே அங்கே கம் வச்சுட்டு போனான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. சரி அப்போ நீ கம் எதுவும் யூஸ் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் நான் கம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், என்னோட ப்ராஜெக்ட்காக தான் அப்படின்றாங்களா. சரி அப்போ இவன் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே கோவமாக தான் இருக்காங்க. சரி எல்லாம் கிளாஸ்க்கு போங்க அப்படின்ற மாதிரி ஜின்னு சொல்கிறாரா. என்ன இப்போ கிளாஸ்க்கு அப்படின்றாங்க. ஆமாம் நான் பேர்லாம் எல்லாத்துக்கும் எழுதி கொடுத்துட்றேன் அப்படின்றாங்களா. இன்னும் நாங்கள் என்னென்னதில் கலந்துக்க போகிறோன்னு சொல்லவே இல்லையே அப்படின்றாங்க. நான் ஏன்னா இங்கே 7 டிஃப்ரெண்ட்ஸான கேம்ஸ் நடக்க போகுது அப்படின்றாங்களா. ஆரம் நான் சொல்ல நோட் பண்ணிக்கோ அப்படின்றாங்க. ஏன்னா நம்ம ஜின்னுக்கு தெரியும்ல அங்கே இருக்கவங்களாம் என்னென்ன எப்படி அப்படின்றது. ஸோ இப்போ சொல்கிறாங்க. ஆரம் நான் சொன்ன மாதிரி நீ அந்த ஐக்யூ காம்படிஷனில் தான் கலந்துக்க போகிற அப்படின்றாங்களா. ஆரம் வந்துட்டு ஜின்னுக்காக ஓகே அப்படின்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ளேஸில் நம்ம ஆரம் தான் இருக்காங்களா. நம்ம ஆரம் அந்த கேமில். நெக்ஸ்ட்டு சுகா நீ பேஸ்கெட் பால் டீமில் ஜாயின் பண்ணுற அப்படின்றாங்களா. ஓகே அப்படின்றாங்க. தேர்டு வி நீ ஆக்டிங் பண்ண போகிற. ஏன்னா அதுலேயுமே ஒரு டீமில் ஒரு பையன் இருக்கா, ஆக்ட் நல்லா பண்ணுவான். அது மட்டும் இல்லாமல் இங்கே ட்ராமா நடந்தாலே அவனை தான் ஃபஸ்ட்டு கூப்பிடுவாங்க. ஸோ நீ பார்த்துட்டு நீ தான் கலந்துக்கணும் அதில் அப்படின்றாங்களா. வியுமே ஓகே சொல்லிடுறாங்க. அண்ட் தென் நம்ம ஜேஹோப் ஜிமின் இவங்களில் யார் டான்ஸுக்கு போட்டோம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. நம்ம ஜேஹோப் இருக்கா இல்லையா, அவரை நம்ம ஜிமினா பார்த்துட்டு அவனே டான்ஸில் கலந்துக்கிட்டோம் அப்படின்றாங்க. அப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படின்றாங்களா. நான் தான் ரேப் இருக்கு இல்லையா, நான் ரேப் பண்ணுறேன் அப்படின்றாங்க. ஸோ ஜிமின் டான்ஸு, நம்ம ஜேஹோப்பு ரேப்பு. அப்போ ஜேகே அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம ஜின்னு வந்து பாட்டு பாட போகிறாரு. அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். 7th கேம் அவங்க தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா மொத்தம் 6 கேம்ஸ் நம்மளே சூஸ் பண்ணிட்டோம் இல்லையா. 7th கேம் தான் எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அவனுங்க என்ன கேம்னாலும் சொல்லுவாங்க, அதை நம்ம ப்ளே பண்ணி தான் ஆகணும் அப்படின்றாங்களா. எல்லாத்துக்குமே ஒரு மாற்றி இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது ஜேகே சொல்கிறாரு. நான் ஒரு டைம் அந்த கேமை பார்த்தா போதும், நான் நல்லா விளாடுவேன் அப்படின்றாங்களா. பட் இருந்தாலும் அவனுங்க ரொம்ப டிஃபிகல்ட்டாக பண்ணுவானுங்களே அப்படின்றாங்களா. ஏன் அது என்னவா வேணாலும் இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் பாக்ஸிங், அப்புறம் ஃபைட்டிங், இன்னும் நிறையா அப்படின்றாங்களா. ஜேகே இது போதுமே, எனக்கு அதெல்லாம் நல்லா வரும், ஸோ நானே பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்களா. ஜூடோவாக்குள்ளே இருக்கலாம், இதுக்கெல்லாம் ஏன் பயப்படுறீங்க, என் தம்பி எல்லா கிளாஸுமே போயிருக்கான் அப்படின்னு சுகா சொல்கிறாங்களா. ஸோ இவங்க எல்லாருமே கேம்ஸுக்கு ரெடி ஆகணும். அதனால நம்ம ஜின் இருக்கா இல்லையா, அவர் தான் எல்லாத்தையும் வழி நடத்துறாரு. என்னென்ன பண்ணோம், எப்போ எப்படி அப்படின்ற மாதிரி. அப்போ நம்ம ஆரமும் ஜின்னு இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேருமே லைப்ரரிக்கு போகிறாங்க. ஏன்னா லைப்ரரியில் தான் இந்த மாதிரி நிறையா புக்ஸ் இருக்கும், அதுக்காக போகிறாங்க. எங்கே நம்ம சுகா அண்ட் ஜேகே இவங்க 2 பேர் மட்டும் கிரவுண்டுக்கு போகிறாங்க. ஏன்னா அவங்களால எக்ஸசைஸ் அந்த மாதிரிலாம் பண்ணணும் இல்லையா. ஸோ இந்த கேம்லலாம் இருக்கனால இவங்க 2 பேருமே கிரவுண்டுக்கு போகிறாங்க. பேலன்ஸிங் கிளப்பில் நம்ம வி, ஜிம்மின், ஜேஹோப் இவங்க 3 பேர் மட்டும்தான் இருக்காங்களா. நம்ம ஜேஹோப் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு வீட்டை கேட்குறாரு. உனக்கு தான் ஆக்டிங் நல்லா வருது இல்லையா, நீ என்ன மியூசிக் கிளப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்குமே மியூசிக்லாம் பண்ணணுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதான் எனக்கு தான் சாக்ஸோஃபோன் தெரியுமே, அதனால் சின்ன வயசுலேருந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அதனால தான் நான் இந்த யூனிவர்சிட்டிக்கே வந்தது. இன்னும் சொல்ல போனால் ஜின்னு இருக்கானே, எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக பண்ணுவான். ஆனால் ரொம்ப நல்ல பையன். எப்படி தெரியுமா, நம்ம கூட இருக்கவங்கள கேரிங்காக பார்த்துப்பான். பட் அவன் பார்த்துக்கவே மாட்டான். இப்போ வந்தீங்கல்ல பார்த்தீங்கல்ல, அந்த 4 பசங்களை பற்றி என்கிட்ட நல்லா சொல்லுவான். அவ்வளோ க்ளோஸாக இருந்தான். ஆனால் 4 பேரும் இப்படி ஏமாற்றிட்டு போயிட்டானுங்க. அவன் சின்ன வயசுலேருந்து எதுனாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுவானா. நானுமே அப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன் இவனுங்க ஏமாற்றிட்டு போகிறப்போ. ஸோ இவனுங்க போனதுக்கப்புறம் ஒரு மாதிரி ரொம்ப லோன்லியாக இருந்தானா. அதனால் நான் என்ன முடிவு பண்ணேன்னா, ஜின்னு கூட இந்த யூனிவர்சிட்டியில் வந்து ஜாயின் பண்ணோம். நானுமே நினச்சேன் அவனுக்காக ஒரு கிளப் உருவாக்கணும்னு. ஆனால் அந்த டீமில் இருக்க எல்லாருமே நேர்மையாக இருக்கணும். ஒருத்தர் ஈகோனஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. கேஷுவலாக இருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு பிரதர்ஸ் பாண்டிங்கில் இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்கிறாங்களா. அதுக்கு நம்ம ஜேஹோப் சொல்லிட்டாரு. சரி அதுக்காக வந்த அப்புறம் அப்படின்றாங்களா. ஆமாம் அதுக்காக தான் வந்தேன். அப்புறம் நான் இந்த கிளப்பில் இருக்கலாம்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் எல்லாமே அவனை விட்டு கொடுக்காம பேசினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஜின்னுக்கு எல்லாமே இருக்காங்க, பட் ஆனால் அவனை நான் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் எப்படி நீ இந்த கிளப்பை விட்டு போனால் நடக்கும் நீ நினைக்கிற அப்படின்னு ஜேஹோப் கேட்குறாங்களா.
அது வந்து இப்போ நான் இங்கே ஜாயின் பண்ணுறது உங்களுக்கு ஓகே நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. இதில் என்ன இருக்குது, உனக்குமே டேலண்ட் இருக்குது வி, நீ இந்த கிளப்பில் ஜாயின் பண்ணால் எங்களுக்குமே நல்லது தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. உங்களுக்கு என்ன நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வி கேட்குறாரு. அதுவா, நீங்கள் இருந்தனா ஒன்று தான் வேலை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்கிறாரா. விக்கு கோவம் வருது. இங்கே பாரு, எப்போ பாரு இவனுங்க இப்படி தான் பண்ணிகிட்டே இருக்கானுங்க. ஏய் ஜிம்மின் சும்மா இரு ஜிம்மின் அப்படின்னு ஜெய்ஹோப் சொல்கிறாரா. அதுக்கு நம்ம வி, இதனால தான் எனக்கு இங்கே இருக்கவே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்றாங்களா. உன்னையா இங்கே இருக்க சொன்னா, அப்போ கிளம்பு அப்படின்னு ஜிம்மின் சொல்கிறாரு. ஜெய்ஹோப் சொல்கிறாரு, இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை ஜிம்மின், அவன் கூட ஏன் சண்டை போட்டே இருக்கீங்க. இல்லை, இவன் தான் இப்போ போய் ஜேகே வம்பிழுத்துட்டே இருக்கான். ஜேகே எப்படி சொன்னால் எனக்கு கோவம் வரும்னு தெரியாதா. ஜேகே என் ஃப்ரெண்டு தானே அப்படின்றாங்களா. வீக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, ஏன்னா வீக்கு ஃப்ரெண்டே இல்லைல்ல. ஸோ அதனால் அப்படியே மைண்ட் அப்செட்டாக இருக்காரா. இப்போ நம்ம ஜெய்ஹோப் என்ன பண்ணுறாரு, என்ன ஃப்ரெண்டு திட்டினா மட்டும்தான் உனக்கு கோவருமா, என் ஃப்ரெண்டு திட்டினா எனக்குமே கோவம் வரும். இனிமேல் இந்த மாதிரி வம்பிழுத்துட்டு இருந்தீங்க, நான் உங்களை வம்பிழுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு ஜெய்ஹோப் சொல்கிறாரு. நம்ம ஜெய்ஹோப் இப்படி சொல்லவும் வீக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கா. இதை பார்த்துட்டு நம்ம வீ வந்துட்டு, அப்போது நீ என்னோட ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. ஏன் ஃப்ரெண்ட் இல்லாமல் தான் நான் வீட்டுக்கு அன்றைக்கி வந்தேனா, அதனால தான் உங்ககிட்ட வந்து பேசினேனா. இப்போ கூட எனக்கு நீ இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணுது, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரா. இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்களா. இதை ஜிம்மின் பார்க்குறாரு. நம்ம 2 ஃப்ரெண்டாக இருக்கலாமா, ஹக் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வம்பிழுத்துட்டு இருக்காரா. போடா டே போ அப்படின்ற மாதிரி ஜிம்மின்னு சொல்கிறாங்களா. ஜேஹோப்பை ஜிம்மின் பார்க்குறாங்க. ஜேஹோப், அவன் வரவும் நீ மாறிட்டல, ஃபஸ்ட்டு எங்கள் ஃப்ரெண்டாக தானே இருந்த, இப்போ பார்த்தியா எங்களை கழட்டி விட்டு நீ போயிட்ட, நீ துரோகம் பண்ணிட்டேன், நான் போய் ஜேகே கிட்ட சொல்ல போகிறேன் நீ துரோகம் பண்ணிட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு வம்பிழுத்துட்டு இருக்காரா. அப்போ கரெக்டாக மற்ற மெம்பர்ஸுமே வராங்க. அதான் நம்ம ஜேகே அண்ட் சுகா வராங்க. என்னப்பா அதுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி. ஒன்றும் இல்லை, எங்களுக்கு டயர்டாக இருந்துச்சு அப்படின்றாங்களா. ஆனால் இப்போ தானே போனீங்க, 1 மணி நேரம் தானே ஆயிருக்கும் அப்படின்றாங்களா. 1 மணி நேரம் கஷ்டப்பட்டு நாங்கள் ட்ரைனிங் பண்ணோம் அப்படின்றாங்களா. நம்ம சுகாவை பார்க்குறாங்க. பட் சுகாவுக்கு கொஞ்சம் கூட வேர்க்கவே இல்லை. அப்படியே எப்படி ஃப்ரெஷ்ஷாக போனாரோ அதே மாதிரியே வந்திருக்காரு. பார்த்தா ட்ரைனிங் பண்ண மாதிரியே இல்லையே. ஜேகே கூட அங்கங்கே வேர்த்திருக்கு, பட் சுகாவுக்கு அப்படி இல்லையே அப்படின்றாங்களா. நீ என்ன என் அண்ணனை அசால்ட்டாக நினச்சிட்டியா, உங்களுக்கெல்லாம் தெரியாது, என் அண்ணன் டெய்லி நைட்டு 1 hour ப்ராக்டிக்ஸ் பண்ணிட்டு தான் தூங்குவானே அப்படின்றாங்களா. ஜிம்மின் டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. என்ன சுகா அப்படியா அப்படின்ற மாதிரி. நம்ம ஜிம்மின் பார்க்குறாரு. என்னடா இவன் இப்படிலாம் பண்ணுவானா அப்படின்ற மாதிரி. ஆமாம், என் அண்ணன் நல்லாவே பண்ணுவான், அதனால தான் அவன் அடிக்கடி தூங்குறான், அடிக்கடி இந்த மாதிரிலாம் ஆகுது. அவன் எப்பொழுதுமே அவனுக்கான ஒர்க்கெல்லாம் முடிச்சிடுவான், அது யாருக்குமே தெரியாமல் தான் முடிப்பான், அதனால தான் அவன் எக்ஸ்ட்ராவும் தூங்குறான் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறாங்களா. பார்க்குறாரு. ஐயோ வந்துட்டானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஜிம்மின்னு சொல்கிறாரு. ஜேகே இந்த வி பையன் நமக்கு துரோகம் பண்ணிட்டான் அப்படின்றாங்களா. என்னது துரோகம் பண்ணிட்டானா அப்படின்றாங்க. ஆமாம், இங்கே பாரேன், இவன் ஜேஹோப்பை ஃப்ரெண்டு பிடிச்சிட்டான் அப்படின்றாங்களா. ஜேஹோப் இனிமேல் கூட நாங்கள் பேசவே மாட்டோம் பாரு அப்படின்றாங்களா. தென் மற்ற மெம்பர்ஸுமே வராங்க. இப்படியே கரெக்டாக அந்த டேவும் வருது. அதான் இவங்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க இல்லையா, இவங்க கேம் ப்ளே பண்ணுற அந்த டேவும் வருது. இப்போது எல்லாமே மீட் பண்ணுறாங்க. அந்த 7 மெம்பர்ஸும் வராங்க. இப்போ இந்த 7 மெம்பர்ஸும் மீட் பண்ணுறாங்க. இவங்களோட டீம் கலர் என்னென்னா ப்ளூ அண்ட் ஒயிட். அந்த மெம்பர்ஸோட டீம் கலர் என்னென்னா ரெட் அண்ட் பிளாக். இப்போது ரெட் அண்ட் பிளாக்கும் ப்ளூ அண்ட் ஒயிட்டுக்கும் போட்டி நடக்க போகுது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. என்னன்னா சண்டே தான். இப்போ சண்டே வந்துட்டு யாருமே இருக்க மாட்டாங்களா, பிரின்சிபல் அந்த மாதிரி இவங்க கிளப் மீட்டிங் வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த கீழெல்லாம் வாங்கிட்டு எல்லாம் வந்திருப்பாங்க. ஸோ அதனால தான் இப்போது ஒவ்வொரு கேம்ஸாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம ஜேகே இருக்கார் இல்லையா, அவரை தான் ஃபஸ்ட்டு கூப்பிடுறாங்க. இப்போ ஜேகேக்கு வந்து எந்த போட்டின்னு சொல்லலைல்ல. இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த ஃபோர்ஸாக த்ரோ பண்ணுவாங்க, இரும்பு பந்து மாதிரி இருக்கும், அது எவ்வளோ தூரம் யார் பண்ணதில் ஃபாஸ்ட்டாக போய் விழுவுதோ அவங்க பண்ணாதான் வின்னு அப்படின்றாங்க. இப்போ ஜேகே பண்ணுவார். ஆனால் அவருக்கு என்னன்னா இதுக்கான ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணவே இல்லை. ஆனால் மற்றதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஜேகே பார்க்குறாங்க, நான் எப்படி இதை தூக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களாம் பார்க்குறாங்க. என்னடா இப்படி ஒரு கேமை கொண்டு வந்துட்டானே, நம்ம ஜேகே பண்ணிடுவானா அப்படின்ற மாதிரி ஜேகே தூக்குறாங்க. நம்ம ஜேகே ப்ராக்டிஸ் அவ்வளோ பண்ணல, மற்றதுக்கு தானே பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்போசிட் டீமில் இருக்கவங்க தானே இந்த கேமையும் சூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் செம்மையாக வேர்ல்டு லெவலுக்கு போய் வின் பண்ண ஒரு பையன் இருக்கான். அவன் தான் இந்த கேமே சொன்னது, இந்த கேமை தான் நான் பண்ண போகிறேன், ஸோ இந்த கேம் தான் அப்படின்ற மாதிரி. ஸோ அவனுமே வந்து நிற்கிறானா. ஜேகே ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க. கொஞ்சம் தூரம் தான் போகுது. எல்லாருமே பார்க்குறாங்க, பரவாயில்ல இவன் ஏதாவது பண்ணானே அப்படின்னு சொல்லிட்டு. தென் அவன் என்ன பண்ணுறான், அவ்வளோ தூரம் தூக்கி போடுறான். ஸோ இந்த கேமில் வின் பண்ணுறது அந்த ஆப்போசிட் பை. ஜேகே தோற்று போயிடுறாங்களா. டீம்மேட்ஸ்லாம் பரவாயில்ல வீடு, அதான் இன்னும் 6 பேர் இருக்கோம்ல, நம்மள கொஞ்சம் பேர், அதான் அவங்கள விட எக்ஸ்ட்ரா ஜெயிச்சிட்டோன்னா நம்ம தான் வின்னு, நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்றாங்க. அந்த இப்போ இவங்களோட டீம் தானே ஃபஸ்ட்டில் இருக்குது. ஸோ வேணும்னே வம்பிழுத்துட்ருக்கானுங்க நம்ம டீம்மேட்ஸை பார்த்துட்டு. இதனால் அவங்களாம் நாங்கள் எப்படி சும்மா விடுவோம்னு நினைக்கிறீங்க அப்படின்றாங்களா.
அதுக்கு அந்த ஆப்போசிட் டீமோட கேப்டன் சொல்கிறான், நீங்கள் வாய் பேசுறதெல்லாம் மட்டும்தான் ஃபஸ்ட்டு, மற்றதில் எல்லாமே லாஸ்ட்டு தான் அப்படின்னு வம்பிழுத்துட்டு இருக்கானா. இதனால நம்ம டீம்மேட்ஸ்லாம் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுறாங்க. ஜின்னு தான் சொல்கிறாரு, பரவாயில்ல நம்ம ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம கான்ஃபிடென்ஸை விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்றாங்களா. சுகா சொல்கிறாரு, ஆமாம் நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணுவோம் நம்மளால் முடிஞ்சது அப்படின்றாங்க. வி தான் ரொம்ப கொந்தளிச்சு போயிட்டு, இல்லை நான் பண்ணி காட்டுறேன், நம்ம டீம் தான் ஜெயிக்கணும், ஜிமின் நீ மட்டும் தோத்துட்டேன்னு வச்சுக்குவேன் உன்னை அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்களே. என்னடா அப்படின்றாங்க. என்கிட்ட மட்டும் வீரப்பா காட்டுறல, இந்த கேமில் ஜெயிச்சு காட்டு, நீ மட்டும் ஜெயிச்சுன்னு வச்சுக்கவேன், நீ என்ன சொன்னாலும் பண்ணுறேன் அப்படின்றாங்களா. இது கூட நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி ஜிமின்னு சொல்கிறாங்க. ஐயோ தெரியாமல் வாய் விட்டுட்டேனா. ஜெஹோ பார்க்குறாரு, நீ ஏன்டா போய் அவன்கிட்ட எப்படி சொல்கிற, அவன் ஜெயிச்சிருவான்டா அப்படின்றாங்களா. என்ன சொல்கிற, ஆமாம் அவன் டான்ஸில் அவன் தானே ஃபஸ்ட்டு அப்படின்றாங்களா. யார் சொன்னா, அப்போசிட் டீம்லேயும் டான்ஸ் ஆடுறவங்க இருக்காங்கல்ல அப்படின்றாங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, ஜட்ஜ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக பிரின்சிபல் தான் வராங்க. ஆக்சுவலி நம்ம இருக்கார் இல்லையா, அவரும் ஜின்னும் போயிட்டு எங்களுக்கு இந்த மாதிரி கிளப்புக்காக ஒரு நிறைய போட்டி நடக்க போகுது, அதில் நீங்கள் எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி பிரின்சிபல் கிட்ட போய் பேசியிருப்பாங்க. ஸோ அவருமே அதான் முன்னாடி போக சொல்லிட்டு இப்போ வந்திருப்பாரு. வந்ததை பார்த்துட்டு வந்து 7 பசங்களும் பார்க்குறாங்க, பரவாயில்லையே பிரின்சிபல்லையே நீங்கள் ஜட்ஜாக போட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அண்ட் தென் இப்போது ஒரு போட்டியாக ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பேஸ்கெட் பால் தான். அப்போ ஆப்போசிட் பையன் இருக்கா இல்லையா, அவனும் நம்ம சுகா மட்டும்தான் தனியாக விளையாடிட்டு இருக்காங்க. என்னன்னா யார் இங்கே இருக்கவங்கள இந்த செகண்ட்ஸ்குள்ளே 10 பால்ஸை கரெக்டாக போடணும். இப்போ நம்ம சுகா 6 பாயிண்ட் எடுத்துட்டாருன்னா சுகா தான் வின்னு. இதே அவன் 6 பாயிண்ட் எடுத்துட்டானா அவன் வின்னு. ஏன்னா 6 எடுக்கும்போது பேலன்ஸ் 3 இருக்கும்ல. அப்படி இல்லைன்னா ஈக்குவலாக வந்துட்டாங்கன்னா மறுபடியும் வேறு கேம். ஸோ அதான் இதில் ஈக்குவலாக வந்துச்சுன்னா ஆப்போசிட் டீம் தான் அந்த கேமை மறுபடியும் கண்டெக்ட் பண்ணும், அதாவது வேற ஒரு கேமை சொல்லணும். ஸோ நல்லா தான் விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பையன் இருக்கான் இல்லையா, அவன் 4 பாயிண்ட்ஸ் எடுத்துடுறான். நம்ம சுகா வந்துட்டு சொல்கிறாரு, வேணும்னே இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக 4 பாயிண்ட்ஸ் எடுக்கிற வரைக்கும் விட்டுறாரு. ஏன்னா அவருக்கு தேவை 6 பாயிண்ட்ஸ் தானே. ஸோ அவனுமே தொடர்ந்து 3 பால் போட்டுறானா, வேணும்னு சுகா பார்த்து வம்பிழுத்துட்ருக்கான். இப்போ சுகா பார்க்குறாரு, ஆடுடி நீ ஆடு, உனக்கு தேவை 6 பாயிண்ட்ஸ் தான், 4 பாயிண்ட்லாம் இல்லை அப்படின்றாங்களா. மெம்பர்ஸ்லாம் பார்க்குறாங்க, என்ன இவன் இப்படி விளையாடிட்டு இருக்கான் மொக்கையா அப்படின்னு. அப்போ வி சொல்கிறாரு, என்னடா உங்கள் அண்ணன் இப்படி விளையாடிட்டு இருக்கான், ஒழுங்காக விளையாட மாட்டானா அப்படின்னு கேட்குறாங்களா. ஜேகே சொல்கிறாரு, நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கியா, எங்கள் அண்ணனுக்கு தேவை 6 பாயிண்ட்ஸு, ஸோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வருவான் பாரு, நம்ம டீம் தான் ஜெயிக்கும் அப்படின்றாங்களா. அப்படியா அப்படின்றாங்களா. ஆமாம் இப்போ ஜெயிச்சுட்டு வருவான் பாரு அப்படின்றாங்களா. ஸோ அவனுங்க மறுபடியும் கிண்டல் பண்ணிட்டு இருக்கானுங்க. 4 பாயிண்ட்ஸ் எடுத்துடுறாங்களா. இதுக்கப்புறம் நம்ம சுகா சும்மா இல்லை, ஒவ்வொரு பாலாக போட ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஃபைனலாக 6 பாலையுமே போட்டுட்டாரு. இப்போ இவங்க டீமில் வின் பண்ணது நம்ம சுகா தானே. ஸோ ஈக்குவலாக இருக்காங்க. அண்ட் தென் இப்போது நம்ம இருக்கான் இல்லையா, அவருக்கான போட்டி நடக்குது. அது என்னென்னா இதான் இவங்கெல்லாம் இந்த கொஸ்டின் ஆன்சர்லாம் கேட்பாங்கள்ல, அதுவும் இந்த மியூசிக் பேண்ட்ஸ் அந்த மாதிரி பற்றின கொஸ்டின்ஸ் தான் நம்ம சுகா தான் எடுத்து கொடுத்துருப்பாரு என்னென்ன அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு கொஸ்டினாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டக்குன்னு எல்லாத்துக்குமே பதில் சொல்கிறாரு. அந்த அந்த பக்கத்தில் இருக்க மூஞ்சிங்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி சுருங்கி போயிடுது, என்னடா அவன் இப்படி ஆன்சர் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நம்ம ஜின்னு இருக்கா இல்லையா, நம்ம பின்னாடி அந்த டிவி இருக்கும் இல்லையா, அதை ஆன் பண்ணி விட்டாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம இந்த மாதிரி நிறைய கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணியிருக்காரு. அதில் ஃபுல்லாக தான் வின் பண்ணியிருக்காரு. பட் என்னன்னா அங்கே போய் ரூல்ஸ் போட்டிருப்பாரு, என்னோடய ஃபோட்டோ வீடியோ எங்கேயுமே வரக்கூடாது, அப்படி வந்துச்சுன்னா நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், ஏன்னா எனக்கு இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, என் ஃபேஸ் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால தான் யாருக்குமே பற்றி தெரியாது. நம்ம ஜின்னுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்னா, அவர் தான் இந்த இடத்துலலாம் அதிகமாக இருப்பார். ஸோ அவர் இந்த மாதிரி இந்த டிவியை ஆன் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அதில் நம்ம ஆரம்போட டீட்டெயில்ஸ்லாம் வந்திருக்கும். அதை பார்த்துட்டு தான் அவர் தெரிஞ்சிருப்பார். இதுவுமே எப்படி தெரிய வந்திருக்கும்னா, ஜின்னு வந்து அவங்க மெம்பர்ஸ் கிட்ட போட்டு காமிக்கணும், நம்ம எப்படிப்பட்டவர்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் கிட்ட கேட்டிருப்பாரு, நான் இந்த மாதிரி பண்ணட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆரவமே ஸோ அவனுங்களுக்கு பதிலடி கொடுக்கணும்ல, அதனால் ஓகே சொல்லியிருப்பாங்க. கரெக்ட் கேம்லேயுமே வின் பண்ணுறாரு. ஸோ இந்த இதுவுமே ஓடிட்டுருக்கா, எல்லாமே பார்க்குறாங்க இப்படிப்பட்டவனும் அப்படின்னு சொல்லிட்டு. டீம் மெம்பர்ஸ்க்கெல்லாம் ப்ரௌடாக இருக்குது, என்னடா இப்படி ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ இங்கே லீடில் இருக்கிறது நம்ம டீம் மெம்பர்ஸ் தானே. ஸோ இப்போ 2 பாயிண்ட் இருக்காங்க, இவங்க ஒரு பாயிண்டில் இருக்காங்க. அண்ட் தென் இப்போ எதுக்கான போட்டிங்கன்னா, நம்ம வி இருக்கா இல்லையா, அதே ஸ்டேடியமில் தான் இங்கே ஆக்ட் பண்ணணும். ஸோ இப்போ ஆக்ட் பண்ணுறதுக்காக வியும் இந்த இன்னொரு பர்சன் வராங்களா. இந்த இடத்துல வி வந்து கேட்குறாரு, நம்ம டீம் ஜெயிக்கணும்னா எனக்கு ஒரு மெம்பர் தேவை அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னு கேட்குறாங்களா, பார்த்தா நம்ம சுகாவை தான் கேட்குறாங்க. நான் ஸ்லீப்பிங்
பியூட்டி கான்டென்ட் வச்சு பண்ண போகிறேன், எனக்கு அவன் தேவை, ஸோ அவன் இருந்தால் நான் பண்ணுவேன் அப்படின்றாங்களா. சுகா இருக்கா இல்லையா, என்னது நான் வரலப்பா, நீ இப்போ டயர்டாக இருக்கல சுகா, நீ ஜஸ்ட்டு வந்து தூங்குனா போதும், நான் பார்த்துக்கிறேன், நான் ஜஸ்ட்டு டைலாக் மட்டும்தான் சொல்லுவேன் அப்படின்றாங்களா. இல்லை நீ அதை பண்ணிவிட்டனா நான்லாம் வரமாட்டேன் அப்படின்றாங்களா. ஜிமின் பார்க்குறாங்க, அப்பா ஒரு வழியாக இந்த சுகாவையும் விஐ சேர்த்து வச்சிட்டா நம்ம எப்படியும் நம்ம இவன் கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துட்ருக்காரா, நல்லா உன்னிப்பாக கவனிச்சிட்ருக்காரு. இவர் ஜேகே என்ன நினச்சிக்கிறாரு, இவங்க 2 பேரும் இப்படி பேசுகிறது இவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது போல், இல்லை நம்ம அப்படி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து உனக்கு ஸ்லீப்பிங் பியூட்டி தானே தேவை, நான் வேணா அங்கே வந்து நடிக்கிறேன்னு அப்படின்றாரா. நீயா நடிக்கணும், உன்னை பார்த்தா எனக்கு அந்த மாதிரி லவ்லாம் வரவே வராது, உன்னை பார்த்தா எனக்கு கோவம் தான் வரும், சொன்னால் தோற்று போயிடுவேன் அப்படின்றாங்களா. இல்லை கண்டிப்பாக ஜெயிப்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாங்களா. பார்க்குறாங்க மெம்பர்ஸ்லாம், என்னடா நடக்குது இங்கே, இப்படி இருந்தவனுங்க இப்படி இருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்புக்கு தான் அங்கே போகுது. தென் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கான அந்த செட்லாம் இருக்கும் இல்லையா, அதை போட ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த ஆப்போசிட் பையன் இருக்கா இல்லையா, அவன் தான் நடிக்கிறான். அவன் நடித்தது நல்லாவே இருக்குது. ஆர்மிஸ் இதோட போஸ்ட் மேரேஜ் சீக்ரெட் லவ் பார்ட் 4 நம்ம ஓட்டிஸ் ட்ராமா முடியுது. இதுக்கப்புறம் இவங்கெல்லாம் என்னென்ன பண்ண போகிறாங்க, நம்ம டேக்குக்கு என்ன தான் பண்ண போகிறாங்க, இவங்களோட சீக்ரெட் லவ்லாம் எப்போ தான் எல்லாத்துக்கும் தெரிய வரும் அப்படிங்கிறத போக போக தெரிஞ்சுக்கலாம். இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.